வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க 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 வளமுடன். உங்களிலே மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிறைவா பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மிக ஆழமான பல சிந்தனைகளையும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்துல நாம் இன்னைக்கு நான்யார் தத்துவம், அதுதான் அது பெரிய கடல் போல, அது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். இது வரக்கூடிய ஒவ்வொரு தத்துவங்களும் அதை ஒட்டின தத்துவங்களாவே தான் இருக்கும். நீ எதை பார்த்தாலும் அது நான்யார் தத்துவத்துக்கு கூட ஒட்டி ஒட்டி தான் வரும். சரிங்களா? அது கருமையத்தை பற்றி பேசினாலும் சரி, இறைவனை பற்றி பேசினாலும் சரி, பிரபஞ்ச உயிரின தன்மாற்றங்களை பற்றி பிரம்மஞானம் பேசினாலும் சரி, இப்ப நான் பேசின அந்த நான்யார் தத்துவத்தை ஒட்டி தான் பல விளக்கங்கள் மகரிஷி நமக்கு கொடுத்துட்டே வருவாங்க. சரி, அந்த விதத்துல இப்ப நாம மிக ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பற்றி நாம சிந்திக்க இருக்கிறோம். என்ன பயிற்சி அப்படின்னா, இப்ப ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில உங்களுக்கு 2 பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பயிற்சி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? தீப பயிற்சி. அதை நம்ம எல்லாருமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அதற்கு அடுத்த பயிற்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில ஹையஸ்ட் பிராக்டிஸ் அதுதான், கண்ணாடி பயிற்சி. அந்த பயிற்சியை பற்றிய ஒரு சிறு விளக்கம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நாம உங்களுக்கு திங்கட்கிழமை காலையில அந்த கண்ணாடி பயிற்சியை உங்களுக்கு நடத்திடலாம். சரிங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை காலை அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு வந்து நடக்கும். நம்ம ஒரு 4:30க்கு நீங்க எல்லாரும் காலையில ஜூமுக்கு வரணும். சரிங்களா? 4:30க்கு வந்தீங்கன்னா 4:30 to 5 நாம் இந்த கண்ணாடி பயிற்சி உங்களுக்கு அதுல நடத்தப்படும். முதல் முறையா செய்யறது. அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா ஒரு 4:40ங்கிறப்போ நம்ம ரெகுலரா நம்ம ஜூம்ல வந்து கண்ணாடி பயிற்சி நடக்கும். தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ மாற்றி மாற்றி நடக்கும், உங்களுக்கு தெரியும். அதுல நீங்க வந்து முழுமையா கலந்துக்கலாம். இந்த கண்ணாடி பயிற்சி நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறைந்தது 48 நாள் கண்டினியூவா செஞ்சுட்டு வாங்க. இந்த செய்யக்கூடாத நாட்கள் மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் மட்டும் நீங்க அதை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அதனோட முழு பலனை நீங்க அனுபவிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப தீப பயிற்சி போலவே கண்ணாடி பயிற்சியும் நம்ம ஜீவகாந்தத்தை பல மடங்கு பெருக்குவதற்கான ஒரு பயிற்சி. சரிங்களா? அதுல ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப தீப பயிற்சி வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி. நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, ரிட்டனா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய லாபம் தானே. இல்லாட்டி 100 ரூபாய் கொடுத்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி அப்படி கூட எடுத்துக்கோங்க. தீப பயிற்சிக்கு அது சரியா இருக்கும். 100 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, திருப்பி 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இல்லையா? அந்த மாதிரி இது நீங்க 10 பைசா கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? சரியா? அப்ப தீப பயிற்சி மாதிரி பல மடங்கு ஆற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி கண்ணாடி பயிற்சி. இன்னும் பல்வேறு விதமான ஆற்றலை, சக்திகளை, நுட்பங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இந்த கண்ணாடி பயிற்சி. சரிங்களா?
அப்போ இதை நம்ம சரியா முறையா கடைபிடிச்சிட்டு வந்தா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே இது நமக்கு நடத்தி கொடுக்கும். இதுல பெறக்கூடிய ஆற்றலை நம்ம சரியா பயன்படுத்தினோம்னா நிச்சயமா நம்ம லைஃப்ல நம்ம எல்லாவற்றையுமே அடைய முடியும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நிச்சயமா நம்மளால அடைய முடியும். சரிங்களா? அந்த விதத்துல இந்த கண்ணாடி பயிற்சிக்கு உங்க எல்லார்கிட்டையுமே கண்ணாடி இருக்கணும் இல்லையா? அது ஒரு முக்கியமான விஷயம். அது இப்போ அதை பற்றி அளவெல்லாம் நான் சொல்றேன். இப்போ கண்ணாடி பயிற்சி நடத்துறது நான் உங்களுக்கு ஒரு 1 வீக் கழிச்சு கூட நடத்துறேன். நீங்க அதுக்குள்ள இந்த கண்ணாடி எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆனந்த யோக நிலையத்துல கண்ணாடி இருக்குது. உங்க ஊர்கள்லயும் கண்ணாடி இருக்கும். இந்த பக்கம் ஏதாவது பக்கமா இருந்தீங்கன்னா வாங்க முடியும்னா வாங்கிக்கலாம். இல்லாட்டி உங்க ஊர்ல கண்ணாடி கடைக்கு போய் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? 1.5 அடிக்கு 2.5 அடி, 1.5 அடி அகலம், 2.5 அடி உயரம். ஹைட் அதிகமா இருக்கணும். அகலம் 1.5 அடி, 2.5 அடி ஹைட் இருக்கணும். இப்போ 1.5 அடிக்கு 2.5 அடி. சரிங்களா? இன்ச்சில் 18 இன்ச்சுக்கு 30 இன்ச் அந்த அளவுக்கு அந்த கண்ணாடியோட சைஸ். அதை நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதில் ரொம்ப நீங்க கவனமா கேட்க வேண்டியது என்னன்னா 6 mm கிளாஸ் போட சொல்லணும். எல்லா பக்கம் என்னன்னா 4 mm கிளாஸ் தான் போடுவாங்க. 4 mm இருக்கிற திக்னஸ், அதனோட திக்னஸ் இருக்குல்ல. இப்போ இந்த செல்போனுக்குன்னு ஒரு திக்னஸ் இருக்குல்ல, இதனோட குறுக்களவு. இது இப்போ ஒரு சென்டிமீட்டர் 10 mm இருக்கும். நம்ம நார்மலா வாங்குற கண்ணாடி எல்லாம் 4 mm இருக்கும். ஆனா இந்த கண்ணாடி பயிற்சி செய்யற கண்ணாடி 6 mmல வாங்கணும், 6 mmல வாங்கணும். அது அவங்க சாதாரணமா செய்ய மாட்டாங்க. நீங்க ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து எங்களுக்கு 6 mmல தான் வேணும், குவாலிட்டியான கண்ணாடியா பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் வரும். கண்டிப்பா 1500 ரூபாய் வரும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நாங்கள் பல்கா வாங்கினதே 1500 ரூபாய் வந்துடுச்சு, 50 கண்ணாடி வாங்கினது. அப்போ உங்களுக்கு 1500 வரலாம், ஒரு 100 200 சேர்த்து வரலாம். அதனால நீங்க அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்க லைஃப் லாங் உங்களுக்கு கூட பயன்படக்கூடிய ஒரு ஆன்மீக சாதனை பொருளாக நீங்க அதை வச்சுக்கொள்ளணும். சரிங்களா? அப்ப இது ஆஹ், எப்படி சொல்றது, இந்த இந்த கண்ணாடி வேற என்ன பர்பஸுக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி ப்ராக்டிஸுக்கு தான். இந்த கண்ணாடி பயிற்சி செய்யறதுக்கு மட்டுமே அந்த கண்ணாடியை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? மற்றபடி வேற எந்த யூஸுக்கும் அதை பயன்படுத்தி விட வேண்டாம். உங்க வீட்டுல 2 3 பேர் கண்ணாடி பயிற்சி எடுத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம், தப்பில்லை. அப்போ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். தீபத்தை பார்க்கிறீங்க, 1 நிமிஷம், 2 நிமிஷம் கண்ணை பொத்திக்கிறீங்க இல்லையா? அப்ப என்ன நடக்குது, நம்ம உடல்ல இருந்து எழுச்சி பெற்று சென்ற அந்த காந்த ஆற்றல் அந்த தீபத்துல பட்டு தூய்மையாகி ரிட்டர்ன் வரும். ஒண்ணு. ரெண்டாவது, இங்க எம்டி ஆக ஆக 1 நிமிஷம் நல்லா பார்த்து அந்த எனர்ஜி வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் கண்ணை பொத்தின உடனே என்ன ஆகுது, சூழ்ந்து இருக்கிற பிரபஞ்ச சக்தி வான்காந்த பேராற்றல் அது நம்ம அந்த அதிகாலை பிரம்ம ரிஷி முகூர்த்தத்துல நம்ம அதை பண்றதுனால அபரிமிதமான ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள இறங்குது. இதுதான் அதில் நடக்கிற விஷயம். சரிங்களா? இப்போ கண்ணாடி பயிற்சியிலே அதே தான். கண்ணாடி பயிற்சியில 2 நிமிஷம் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த கண்ணாடி வச்சுக்கணும். சரிங்களா? நீங்க அதுல இருந்து ஒரு 3 அடியிலிருந்து 5 அடி, 3 அடியிலிருந்து 5 அடி தூரம் தள்ளி போகணும். தீபத்தில் உட்கார மாதிரியே தான். கண்ணாடிய ஸ்ட்ரைட்டா வைக்காம கொஞ்சம் கிராஸ் பண்ணி, லைட்டா கிராஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நிக்கிறது கரெக்டா இருக்கும். ரொம்ப இழுத்தரவும் கூடாது. கீழே லைட்டா 1 இன்ச் 1.5 இன்ச் இழுத்து வச்சுட்டீங்கன்னா நீட்டா கிராஸா நிற்கும். முன்னாடி நீங்க உட்காரணும். உட்கார்றப்ப உங்களோட முழு உருவம் தெரியுற மாதிரி உட்காந்து, தலையினுடைய உச்சி பகுதி கொஞ்சம் மேல இதுவுமே தெரியணும். சைடுல கால் மடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த காலினுடைய சைடு வரைக்கும், முழங்கால் வரைக்கும் மடிஞ்சது எல்லாமே கிளியரா தெரியும், எதுவும் கட் ஆகக்கூடாது. அப்ப கிளியரா உங்களோட உருவம் தெரியும் அதுல. அந்த மாதிரி உட்காந்து பழகிக்கணும். சரிங்களா? 2 நிமிஷம் கண்ணாடியில உங்க உருவத்தை பார்க்கணும். 2 நிமிஷம். சரிங்களா? முழு உருவத்தை தான் பார்க்கணும். பட் நம்ம எடுத்தோடனே முழு உருவத்தை பார்த்து பழக்கம் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் தடவை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களோட அந்த ஆப்போசிட்ல ஒரு உருவம் தெரியுதுல்ல, நம்மளோட பிம்பம்,
அதனோட வலது கண்ணை பார்க்கணும். இப்ப இந்த வீடியோல என்னோட வலது கண்ணை பாருங்கன்னு சொன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரோட வலது கண்ணுனா வலது சைடு கண்ணை பாக்குறீங்கல்ல, சரிங்களா? அந்த மாதிரி நீங்க ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கிறதா அவரோட வலது கண்ணை பார்த்தா எப்படி பார்ப்பீங்க? இப்போ உங்க கண்ணும் அவரோட வலது கண்ணும் ஆப்போசிட்ல இருக்கும், கிராஸா இருக்கும், சரியா? அப்ப அந்த உருவத்தினுடைய வலது கண்ணை நீங்க ரெண்டு கண்ணுலையும் கூர்ந்து கவனிக்கிறீங்க ஒரு 10 செகண்ட். அப்புறம் அப்படியே அதை விரிவு பண்ணி முகம் முழுக்க கவனிக்கிறோம். அப்புறம் அப்படியே அதையே விரிவு பண்ணி அப்படியே உடல் முழுவதும் கவனிக்கிறோம். அது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன். நீங்க கவனிக்க வேண்டியது உங்க முழு உருவத்தையும் கவனிக்கணும். சரி, இப்படி கவனிக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இத்தனை நாள் நம்முடைய ஜீவகாந்தம் வேற ஒரு பொருளா மாற்றம் அடைஞ்சிட்டே இருந்தது. இப்ப அந்த காந்தம் எந்த உருவத்திலிருந்து வருதோ அதே உருவமாக அது மாற்றம் அடைஞ்சு வெளியே ப்ரொஜெக்ஷன் ஆகுது, சரிங்களா? இப்படி நீங்க கூர்ந்து கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா, இந்த கண்கள்ல இருந்து காந்த ஆற்றல் திணிவா வெளியே போறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க எந்த அளவுக்கு கூர்ந்து நுட்பமா கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முழு கவனத்தோட நீங்க கவனிக்கும் போது கண்கள்ல இருந்து ஆற்றல் அபரிவிதமா வெளியே போகும். அப்படி போறப்ப அது கூட என்ன நடக்கும்னா, இப்ப தண்ணி ஓடும்போது கீழே அப்படியே அந்த மணல் துகள் எல்லாம் உருண்டு போகும், பார்த்துருக்கீங்களா? தண்ணி வேகமா போகும், பட் அந்த மணல் துகள் எல்லாம் மெதுவா உருண்டு 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 போகும். அது மாதிரி நம்ம காந்தத்து கூட நம்ம உடம்புல இருக்கிற உயிர் துகள்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போறாங்க. இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர், சரிங்களா? நம்ம உயிர் துகள்கள் வெளியேறுகிறது, ப்ரொஜெக்ட் ஆகுது, சரிங்களா? அப்ப அது என்ன பண்ணும்னா, கண்ணாடியில நம்ம உருவம் தெரியுதுல்ல, அதை சுற்றி அப்படியே ஒரு வெண் படலம் மாதிரி கிரியேட் ஆகும். எல்லாருக்குமே நடக்கும். இப்போ புத்தருடைய தலையை சுற்றி ஒரு ஆறா இருக்குல்ல, அது நம்ம ஆறாதான், சரிதானுங்களா? அது அப்படியே வெண்படலம் மாதிரி அப்படியே கிரியேட் ஆகும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அந்த வெண்படலம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி உடம்புல ஒவ்வொரு பார்ட்டா அப்படியே மறைகிறதுக்கு ஆரம்பிக்கும், சரிங்களா? இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கும். இது ஒன்றும் சிரமம்லாம் உண்டு. என்ன நடக்குதுன்னா, நம்ம கண்ணுல இருந்து அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஆகி நம்ம உருவத்தை மறைக்குது, அவ்வளவுதான். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இதுல அது சித்து வேலை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கையா நீங்க எதை பார்த்து உங்க ஹாஸ்டல்ல ப்ரொஜெக்ஷன் பண்ணீங்கனாலும் அது ஒரு வெண் படலம் மாதிரி வந்து அந்த உருவத்தை மறைச்சிடும், சரிங்களா? இது இயற்கையா நடக்கிறது. இது நல்லா சின்சியரா பண்ணணும், அப்பதான் அது நடக்கும், சரிங்களா? ஆனா அது நடந்தா தான் கண்ணாடி பயிற்சி சக்சஸா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு நடக்காமையும் போகலாம். நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் உங்க புரிதலுக்காக. திடீர்னு என்னடா உருவம் காணோம்னு நீங்க பார்க்க கூடாது. உருவம் மறைஞ்சிச்சுன்னா ஓகே, மறைஞ்சிச்சு. உருவம் மறைஞ்சா என்ன பண்றது சார்? கண்ணு முடிக்கும், அவ்வளவுதான். உருவம் மறைஞ்சிச்சுன்னா உருவத்தை பார்க்கறதுக்கு வேலை இல்லை. அப்போ 2 நிமிஷம் கண்ணை பொத்துறதுக்கு பொதுவா தீபப்பயிற்சியில 2 நிமிஷம் கண்ணை பொத்துவோம், இதுல 3 நிமிஷம் கண்ணை பொத்தி உட்காந்துக்கிறீங்க, 3 மினிட்ஸ். ஓகேவா? அப்ப 2 நிமிஷம் கண்ணை திறந்து அந்த உருவத்தை பார்க்கிறோம், 3 நிமிஷம் கண் பொத்தி அமர்ந்திருக்கிறோம். மொத்தம் 5 நிமிஷம் ஒரு தடவைக்கு. இதே மாதிரி 3 தடவை பண்றோம். 15 நிமிஷம் தான் ப்ராக்டிஸ். தீப பயிற்சி 1:2, கண்ணாடி பயிற்சி 2:3. இதை மைண்ட்ல வச்சுக்கோம். 2 நிமிஷம் பார்க்குறோம், 3 நிமிஷம் கண்ணை பொத்துறோம். அதே மாதிரிதான் கண்ணை சிமிட்டாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு அருட்பார்வையா தெய்வீக பார்வையா ஒரு இறைவனை பார்க்கறது போல இந்த பார்வை உங்களுக்கு அப்படியே ஒரு தெய்வீகமா அந்த பார்வை அந்த உருவத்து மேல படணும். ஒரு சிலர் கண் சிமிட்டுற மாதிரி தோணுச்சுன்னா நீங்களா கவனத்தில் எடுத்து கண்ணை சிமிட்டிக்கலாம், அதுவா சிமிட்டக்கூடாது. ஏன்னா கண்ணுல இருந்து காந்த ஆற்றல் போயிட்டு இருக்கு இல்லையா, அப்ப அதுவா சிமிட்டுச்சுன்னா அது ஒரு கட்டாயி போகும். பட் உங்க மனதில் சிமிட்ட போறேன்னு சொன்னீங்கன்னா அது அந்த அளவுக்கு அந்த ஃபீட்பேக் வந்து கட் ஆகாம ஒரு தொடர்ச்சி கிடைக்கும் நமக்கு. முடிஞ்ச வரைக்கும் சிமிட்டாம பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப சிரமமா இருந்தா கண்ணை நீங்களா சிமிட்டிக்கலாம், தானா சிமிட்டுறதுக்கு விட வேண்டாம். புரிஞ்சுதா? அப்ப 2 நிமிஷம் பார்க்கணும், 3 நிமிஷம் கண்ணை போட்டோம். இப்ப என்ன ஆகும்னா இது நீங்க செய்ய செய்ய நாட்பட நாட்பட என்ன ஆகும்னா, இப்ப ஆரம்பத்தில் நம்ம கண்ணுல 2% தான் எனர்ஜி வெளியே போயிட்டு இருக்கு.
இப்ப அந்த 2 நீங்க இந்த பயிற்சி செய்ய செய்ய 3, 4, 5, 6, 7, 8ன்னு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து செஞ்சு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தருணத்துல 51% நம்ம உடல்ல இருந்து உயிராற்றல் வெளியே போகும். 51%. அப்படி நடக்கிறது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். டோட்டலா நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடி வந்து வெளியே எங்க வேணா போய் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உழவுற அளவுக்கு அதுக்கு தன்மை இருக்கு. கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்றாங்கல்ல. ஒரு சித்தர் இங்கேயே இருந்தார் அங்கேயே இருந்தார் ஒரே டைம்ல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பண்ண முடியுமானா நிச்சயமா பண்ண முடியும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம், முடியும்னு சொல்றேன் நான். சின்சியரா பிராக்டிஸ் பண்ணா இந்த பிராக்டிஸ்ல அந்த அளவுக்கு உங்களை யாராவது நினைச்சு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்கன்னா இம்மீடியட்டா அவங்களுக்கு போய் அது ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த சக்தி போய் ஹெல்ப் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையே கூட நடக்கும். சரியா? அதனால உங்களுக்கு எந்த இழப்பும் இருக்காது. உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் வந்து உங்க கர்மால கூடிட்டே இருக்கும். உங்க பாவம் கழிஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் இதனோட ப்ராசஸ். 2 நிமிஷம் பார்க்குறோம், 3 நிமிஷம் கண்ண பொத்துறோம். உடலுக்குள்ள அதே மாதிரி கவனிக்கிறீங்க. இதுல அப்பரிமிதமா ஆற்றல் உள்ள வர்றதை நீங்க ஃபீல் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி 3 முறை பண்ணிட்டு அப்புறம் சங்கல்பம் சொல்லி பிரத்யேகமான வாழ்த்து. முக்கியமா ஏதாவது ஒரு விஷயம் குறிப்பிட்டு நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்த மட்டும் முழுசா கவனிச்சு நீங்க வாழ்த்தி நிறைவு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதுல ட்ரெஸ் கோடு பாத்தீங்கன்னா கண்ணாடி பயிற்சியில தீப பயிற்சிக்கு ட்ரெஸ் கோடு பெருசா முக்கியம் இல்லை. ஆனா கண்ணாடி பயிற்சிக்கு ட்ரெஸ் கோடு முக்கியம். ஒயிட் இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து போயிட்டு சீக்கிரம் ஒயிட்ல வந்துடும். பிளாக் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும், நடக்காது. டார்க்கான துணி போடக்கூடாது. லைட் கலர் எது வேணா யூஸ் பண்ணலாம். ஒயிட் பயன்படுத்துறது மிக மிக சிறப்பு. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்கும் ஒயிட் டெய்லி எப்படி சார் காலையில அதெல்லாம் போட முடியுமா, லேடிஸ்க்கு ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் இருக்குமா அப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ஐடியா. ஒரு ஒரு வேஷ்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அல்லது ஒயிட் கலர் ஒரு 6-7 மீட்டருக்கு ஒரு துணி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு துணி இருந்தா போதும். சரிங்களா? நீங்க உட்காந்துட்டு அந்த வேஷ்டி எடுத்து இப்படி போத்திக்கீங்க, இல்லாட்டி அந்த துணி இப்படி போத்திக்கீங்க. வள்ளலார் போத்திருப்பாருல்ல அந்த மாதிரி. தலைக்கு முக்காடெல்லாம் போட வேண்டாம். இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு அப்படியே போத்தி அப்படி இப்படி சுத்தி போத்தி விட்டுக்கலாம். இல்ல இப்படியே இவங்க போடுறாங்கல்ல ஷால் போடுறாங்கல்ல அந்த மாதிரி டோட்டலா போட்டு கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் எது பயன்படுத்துறீங்களோ அது ஒன்னையே ரெகுலரா பயன்படுத்துனீங்கன்னா உங்களோட உருவம் உங்க ஆழ் மனதுல பதிகிறது ஒரே மாதிரி பதிஞ்சிடும். அப்புறம் நீங்க எப்ப நினைச்சாலும் உங்களோட உருவம் ஞாபகத்துக்கு வரும். தன் உருவ நினைவு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. எப்படி மகான்களோட உருவ நினைவு நம்ம வாழ்க்கையை உயர்த்துமோ அப்படி தன் உருவ நினைவு நம்ம வாழ்க்கையில நம்மளை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சக்தி கொண்ட ஒரு நுட்பம். அப்ப நீங்க அடிக்கடி உங்களை நினைத்து அந்த உருவத்தை நினைத்து நீங்க வாழ்த்திட்டே வர 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 நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரி, ட்ரெஸ் கோடு வந்து லைட் கலரா இருக்கணும். ஒயிட்டா இருக்கிறது பெஸ்ட். வேணா துண்டை போத்திக்கலாம். கண்ணாடி 3ல இருந்து 5 அடி தூரம் வச்சுக்கோங்க. ஃபுல் உருவம் தெரியுற மாதிரி கொண்டுக்கோங்க. ஒரு புன்னகையோட தெய்வீகமான ஒரு பார்வையோட முகத்தோட ஒரு அன்போட அதை நீங்க பார்க்கணும். தொடர்ந்து பார்க்கணும். அப்புறம் கண் தூக்கணும். இப்போ இது வந்து அதிகாலை பண்றதால தீப பயிற்சிக்கு லைட் போட மாட்டோம். இதுக்கு லைட் போட்டு தான் பண்ணணும். ஏன்னா வெளிச்சம் இருந்தால் தான் பயிற்சி பண்ண முடியும். இப்போ நான் இப்போ இங்க உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி கண்ணாடி இருக்குன்னா லைட் எங்க இருக்கணும்னா எனக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். அங்கிருந்து வெளிச்சம் என் மேல அடிக்கணும். இந்த வெளிச்சம் அடிக்கிறது கண்ணாடியில தெரியும். நிறைய பேர் என்ன வச்சிருவாங்கன்னா இங்க கண்ணாடி இங்க லைட் இருக்கும், இந்த லைட்டு இங்க போய் அடிக்கும் கண்ணாடியில. என் மேல அடிச்சு இதுக்குள்ள என் முகமெல்லாம் கருப்பா தெரியும். அப்படி இருந்தா அந்த பயிற்சி செய்ய முடியாது. உங்களுக்கு ஆப்போசிட்ல லைட் இருக்கலாம், கீழே 4-5 விளக்கு வச்சுக்கலாம். நல்லா வெளிச்சமா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். லைட் போட்டுக்கோங்க. டியூப் லைட் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா டியூப் லைட்டு கீழே அந்த கண்ணாடி வச்சுட்டு நீங்க பின்னாடி தள்ளி போகணும். உங்க ஃபேஸ் வந்து கிளியரா தெரியணும், அதான் முக்கியம். சரிங்களா? இது எப்பொழுதும் போலதான், அதுக்கு சொன்னதே தான். காலையில 3 மணிலிருந்து காலையில 9 மணி வரைக்கும் 6 மணி நேரம் எப்ப வேணா செய்யலாம். 9 மணிக்கு மேல கட்டாயமா செய்யக்கூடாது. அடுத்த நாள் காலையில 3 மணி வரைக்கும் தான் சொல்றேன். 9 மணிக்கு மேல மத்தியானம், சாயங்காலம், நைட்டு 3 மணி வரைக்கும் இந்த பயிற்சி செய்யக்கூடாது. 3 மணிக்கு மேல செய்யலாம். அந்த 6 மணி நேரம் செய்யலாம். சரிங்களா? அதுல குறிப்பா 3 to 6 சிறப்பு, 4:30 to 6 மிக மிக சிறப்பு.
சரிங்களா? அந்த டைம்ல பண்ணுங்க. நாம அது 4:40 டு 5ங்கிற டைம்ல ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலரா நம்ம Zoomல பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அதுல கலந்து தொடர்ந்து பண்ணலாம். சரிங்களா? அப்ப எல்லாருமே கண்ணாடி வந்து இம்மீடியட்டா பர்ச்சேஸ் பண்ணிருங்க. லேட் பண்ண வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா அதுக்கான டைம் பத்தாது அப்புறம். நாம இந்த வாரம் 1 வாரம் உங்களுக்கு டைம் குடுக்குறோம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்க பக்கத்தால மன்றங்கள்ல இருந்து வாங்குனாலும் 4 கண்ணாடி தான் கிடைக்குது. நான் எல்லா பக்கம் விசாரிச்ச வரைக்கும் 4 கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பக்கம். ஆனா 6 கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இந்த பயிற்சிக்குன்னு 6 தான் மகிழ்ச்சி சொல்லிடுறாங்க. சரிங்களா? அதனால இது நீங்க கேட்டு பர்ட்டிகுலரா வாங்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 1000, 2000 செலவாகுது பார்க்காதீங்க. இது லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நீங்க இன்னொரு 50 வருஷம் இருக்கிறீங்கன்னா, 50 வருஷத்துக்கு ரூ. 2000 செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்படிதான் நீங்க கணக்கு போட்டுக்கணும். லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டான ஒரு விஷயம். அதை நீங்க பொக்கிஷமா வச்சுக்கலாம். உங்க வீட்ல வேற யாராச்சும் பயிற்சி எடுத்தாலும் அவங்களுக்கும் இதை நீங்க குடுத்து அதே கண்ணாடியில செய்ய வைக்கலாம். இல்ல வேற யாராவது பயிற்சி உங்க மன்றங்களுக்கு ஏதாவது கண்ணாடி தேவைன்னா, உங்க கண்ணாடிய குடுத்து பயிற்சி செஞ்சுட்டு வாங்கிக்கலாம். கண்ணாடி பயிற்சி பெற்றவர்கள் யார் இந்த பயிற்சி கண்ணாடி இத செஞ்சாலும் தப்பு கிடையாது. பட் மற்றபடி அலங்காரத்துக்கோ, வேற ஏதாவது பர்ப்பஸுக்கோ இந்த கண்ணாடிய பயன்படுத்த வேண்டாம். அது நீங்க சொல்றப்பவே 2 பக்கம் ஒரு பீடிங் மாரி வச்சு, ஒரு ஷட்டர் மாரி போட்டு குடுக்க சொல்லிட்டீங்கன்னா, அப்படி குடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டு, அ அது அப்படியே நீட்டா வச்சுக்கலாம். இல்ல சும்மா கண்ணாடியா குடுத்தாங்கன்னா, ஒரு துணி போட்டு வச்சுக்கலாம். அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டியா வச்சு ம். இந்த கண்ணாடி பயிற்சி பண்றப்ப, உங்களுக்கு பின்னாடியும் இடம் வந்து கிளீனா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும். எதுவும் கசகசன்னு இல்லாம, ஆ ஒரு நீட்டா ஒரு செவுத்துக்கு பக்கத்தால உட்கார்ற மாரி வச்சுக்கோங்க. அதே மாரி முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் பிளேஸு. அந்த கண்ணாடி வைக்கிறீங்க இல்லையா? அந்த இடமும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கசகசன்னு இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்ணு இங்க பார்க்கறதுனால அந்த இடத்தையும் கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். பின்னாடி இருந்தாலும் அப்படித்தான். அதே மாரி கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி யாரும் நடந்துட்டு இருக்கக்கூடாது. இங்கேயும் அங்கேயும் நடக்கிறது. முன்னாடி ஒரு சிலர் நடப்பாங்க. ஒரு சிலர் நடுவுலயே நடப்பாங்க. நம்ம ஆளுங்க. அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருந்தா டிஸ்டர்ப் ஆகும். பயிற்சி பண்ண முடியாது. கான்சன்ட்ரேஷன் வராது. பயிற்சி சக்சஸ் ஆகாது. அதனால இதெல்லாம் இல்லாம அதனால தான் 4:30 டூ 5ன்னு சொல்றோம். நம்ம ஆளுகளுக்கு மிட் நைட்லயே நம்ம எந்திரிச்சு பண்ணி முடிச்சிடணும். இல்லாட்டி அதை பண்ண முடியாது. சரிங்களா? சரி. இதுல மென்சஸ் டைம்ல பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எந்த பயிற்சியுமே பண்ண வேண்டாம். மற்ற காலங்கள் எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வரலாம். தொடர்ந்து 48 நாள் பண்ணணும்னு முயற்சி எடுங்க. எனக்கு தெரிஞ்ச தீப பயிற்சியே நீங்க 48 நாளுக்கு மேல பண்ணியிருக்கீங்க. அதே பெரிய விஷயம். தீப பயிற்சி நல்லா பண்ணவங்களுக்கு தான் கண்ணாடி பயிற்சி சக்சஸ் ஆகும். இப்பவே நான் சொல்லிடுறேன். சிலர் கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே வரல சார், ஒண்ணுமே நடக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் நடக்கல, ஏன் வரலன்னா, நீங்க தீப பயிற்சிய இன்னும் ப்ராப்பரா பண்ணல. அது பண்ணாதான் இது நல்லா நடக்கும். மனசுல வச்சுக்கோங்க. தீப பயிற்சி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜிய தூண்டி வெளிய எடுக்கிற ஒரு டெக்னிக். இந்த கண்ணாடி பயிற்சியில தூண்டி வெளிய எடுக்க முடியாது. ஏன்னா இங்க தூண்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க உருவத்த தான் பார்க்குறீங்க. அப்ப அதுல நீங்க நல்லா சக்சஸ் ஆயிட்டு வந்தா தான் இந்த பயிற்சி ஈஸியா உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும். பட் எல்லாரும் தொடர்ந்து பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் நமக்குள்ள நடக்கும். அப்ப இதுல பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒண்ணு நம்ம உடம்புல இருக்கிற கலங்கப்பட்ட ஜீவகாந்தம் வெளிய போயி, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தூய வான்காந்தம் உள்ள வருது. இதுதான் மெயின் விஷயம். அப்ப இந்த தூய வான்காந்த சக்தி உள்ள வரும்போது, நம்ம லைஃப்க்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது அந்த காந்த ஆற்றல் குடுத்துருது. ஒண்ணு உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. ஏன்னா காந்த ஆற்றல் தானே உடலை இயக்கிட்டு இருக்குது. மனம் அமைதியாகுது. மன இயக்கம் நல்லா இருக்குது. சரிங்களா? ஜீவகாந்த பெருக்கம் நடக்குது. இன்னும் ஒரு படி மேல போயி, நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்கிரீஸ் ஆகுறதால, நம்மகிட்ட இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். குறிப்பாக பாரம்பரியமா, பரம்பரையா வந்துட்டு இருக்கிற நோய்கள் கூட இந்த கண்ணாடி பயிற்சியில குணமாகும். ஏன்னா நானே இதை கண்கூட பார்த்துருக்கிறேன். சரிங்களா? இந்த கண்ணாடி பயிற்சியில பாரம்பரியமா வரக்கூடிய நோய்கள் கூட குணப்படுத்த முடியும். மற்ற பயிற்சி கூட சேர்ந்து இதையும் நீங்க பண்ணிட்டே வர வர ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்குள்ள அந்த ஒரு தூய்மையை வந்து குடுத்துட்டே இருக்கும்.
ஆன்மீக உயர்வுக்கு மிக முக்கியமான பயிற்சி கண்ணாடி பயிற்சி. வள்ளலார் தொடர்ந்து பண்ணாருன்னு சொல்றாங்க. வள்ளலார் பண்றப்ப பாத்தீங்கன்னா, கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பாரு. முன்னாடி ஒரு விளக்கு வச்சிருப்பாரு. நெறைய பேர் என்ன நெனைச்சிட்டாங்கன்னா, கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி 2யுமே அவர் சேர்த்து பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்படி இல்ல. அந்த காலத்துல கரண்ட் கிடையாது. அப்ப விளக்கு வச்சு தான் வெளிச்சம். அதனால அவரோட உருவம் தெரியறதுக்காக ஒரு விளக்கு வச்சிருந்தாரு. சரிங்களா? அவரோட உருவம் வந்து கண்ணாடியில தெரியணும். அப்ப காலையில செய்யறப்ப. அப்ப விளக்கு வைக்கும்போது விளக்கு அந்த வெளிச்சத்த குடுக்குது. அதுல அந்த கண்ணாடி பயிற்சி அவர் செய்றாரு. இப்படிதான் நடக்குது. சரிங்களா? வள்ளலார் செய்த அற்புதமான பயிற்சி. அ இதுல நீங்க பிறருடைய நோய்களை போக்க முடியும். தீப பயிற்சியை விட கண்ணாடி பயிற்சிக்கு ஆற்றல் அதிகமா இருக்கிறதால, பாசஸ் குடுக்குற மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நான் அது உங்களுக்கு அடுத்த வகுப்புல அத பத்தி நான் சொல்றேன். பாசஸ் குடுக்கறதுன்னு. அது நீங்க கண்ணாடி பயிற்சி பண்ணிட்டு, இந்த பாசஸ் குடுக்குற மெத்தட்ல குடுத்தீங்கன்னா, அந்த ஹீலிங்லாம் சொல்றாங்கல்ல. பிராணிக் ஹீலிங், வயலட் ஹீலிங் நல்லா நெறைய ஹீலிங் பிராக்டிஸ் எல்லாம் குடுக்குறாங்கல்ல. ரைக்கி. அப்ப அது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த சக்தி தான். இந்த ஆற்றல வச்சு தான் அவங்க குடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாரி பிராக்டிஸ் தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த பிராக்டிஸ் செஞ்சுட்டு நீங்க ஹீலிங் குடுத்தீங்கன்னா, பயங்கரமா வேலை செய்யும். பயங்கரமா வேலை செய்யும். நோய்கள குணப்படுத்தலாம். நம்ம உடம்புல மட்டும் இல்ல, மற்றவங்களோட நோய்கள குணப்படுத்தலாம். சரிங்களா? அவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சி. குறிப்பா பிறருக்கு தீட்சை குடுப்போம். இந்த நம்ம ஆன்மீகத்துல ஒரு முக்கியமான பணி வந்து தீட்சை குடுக்கிறது. நீங்க ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம், தீட்சை குடுக்கிறது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படி நீங்க தீட்சை குடுக்கணும்னா, இந்த பயிற்சிய கட்டாயமா செஞ்சுட்டு தான் போய் குடுக்கணும். ஏன்னா, இப்ப சாதாரண மனிதனோட உடம்புல 100 யூனிட் காந்தம் இருக்குதுன்னா, நம்ம உடம்புல தவம் பண்றவங்களுக்கு ஒரு 150 யூனிட் இருக்கு. ஆனா கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி பண்றவங்களோட உடம்புல 200 யூனிட் இருக்கு. இப்ப சாதாரண உடம்புல 100 யூனிட் இருக்கிற காந்தத்த, நீங்க 150 யூனிட் வச்சு எடுக்கிறத விட, 200 யூனிட் வச்சு எடுக்கிறது வெரி பவர்ஃபுல்லா அவங்களுக்கு தீட்சை அமையும். அதுல நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். அதனால தீட்சை எப்ப குடுக்க போனாலும், கட்டாயமா கண்ணாடி பயிற்சியோ, அல்லது தீப பயிற்சியோ பண்ணிட்டு தான் போகணுங்கிறது மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப பிறருக்கு தீட்சை குடுக்க முடியும். பிறருடைய நோயை குணப்படுத்த முடியும். பாசஸ் குடுக்கலாம். முகவஷ்யம் உருவாகும்ன்னு நம்ம பேசியிருக்கோம். தீப பயிற்சியில. இதுலயும் முகவஷ்யம் உண்டாகும். நீங்க இத நல்லா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க முகம் அப்படியே தேஜஸ் ஆயிரும், பொலிவாயிரும். எல்லாரும் உங்க முகத்த பார்த்து விரும்பறக்கு ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம கூட சண்டை போட வர்றவங்க கூட சண்டை போடாம சுமூகமா போகிற அளவுக்கு நமக்கு ஆற்றல் வரும். ஜெகவசியம்னு ஒண்ணு உருவாகும். இதுதான் கண்ணாடி பயிற்சியினுடைய மிகப்பெரிய ஒரு பலன். ஜெகவசியம்னா இந்த ஜெகமே நமக்கு வசமாகும். வசம்னு வேற, வசியம்ங்கிறது வேற. நெறைய பேர் இந்த வசியம் பண்றது அப்படின்னு நெனைச்சுக்கிறாங்க. ஒருத்தர கட்டுப்படுத்துறது மாந்திரீகத்துல அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இல்ல. இது வசம் அப்படின்னா ஈர்ப்பது. சரிங்களா? ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி நம்மகிட்ட உருவாயிரும். அப்ப இந்த ஜகத்துல, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவையா இருக்கும்னா, உண்மையாலுமே உங்களுக்கு தேவையா இருக்கும்னா, நீங்க நெனைச்சா போதும் அந்த பொருள் உங்களுக்கு வந்துரும். அவ்வளவு ஆற்றல் இந்த பயிற்சிக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு சிலது வர்றது தள்ளி போலாம். அது உங்களுக்கு வந்தா துன்பம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த பொருள் வர்றதுல கொஞ்சம் தாமதமாகலாம், தள்ளி போகலாம். சரிங்களா? ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு தேவையா இருக்குது அப்படின்னா, இப்படி நான் பல பொருள என்னோட வாழ்க்கையில நான் வந்து பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு அடுத்த வகுப்புகள்ல நான் சொல்றேன். காலம் கருதி நம்ம நிறைவு செய்வோம். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த வகுப்பு, அதுக்கு அடுத்த வகுப்புமே கூட கண்ணாடி பயிற்சியோட பெனிஃபிட்ஸ், இன்னும் அந்த பாசஸ் குடுக்குற மெத்தட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசுவோம். அடுத்த வகுப்பு ஒரு வகுப்பு போதும்ன்னு நெனைக்கிறேன். ஆ அப்போ வர்ற இன்னைக்கு தேதி 1 இல்லையா? 3 10ஆம் தேதி உங்களுக்கு 11 மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த அன்னைக்கு தைப்பூசம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரியா? பௌர்ணமியா இருக்குமான்னு நெனைக்கிறேன். சரிங்களா? தைப்பூசத்துக்கு முந்தின நாளே குடுத்துருவோம். தைப்பூசத்து அன்னைக்கு நம்ம இதை செஞ்சுருவோம். இல்ல தைப்பூசத்து அன்னைக்கே பண்றனாலும் நம்ம பண்ணிடலாம். தொடங்குறது நல்ல நாள்ல எப்ப வேணா தொடங்கலாம். அதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. பட்
கொஞ்சம் ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாளில் தொடங்கினோம்னா இன்னும் அதனோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த தைப்பூசத்துலேருந்து கூட நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே ஒரு 5-6 நாள் கேப் இருக்குது உங்களுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் போய் கண்ணாடியை ஆர்டர் கொடுத்து சொல்லி வாங்கிட்டு வந்து சரிங்களா? வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. நம்ம பயிற்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க வளமுடன். ஐயா. நன்றிமா. ஒரு முக்கிய அறிவிப்பு மட்டும்.